வானம் திறக்க போகுது. ஆமென். வானம் திறந்திருக்க போகுது. ஆமென். கர்த்தர் நமக்காக வானத்தை திறக்க போறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பார். வானத்தை ஆண்டு திறக்க போறார். எதை சொல்லு? வானம் நல்ல பொக்கிஷசாலி. அல்லேலூயா. நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை அவர் திறந்து நம்ம ஆசீர்வதிக்க போறார். வானம் திறக்கிறதுனா ராஜ்யத்துக்கும் இந்த பூமிக்கும் ஒரு தொடர்பு உண்டாகிறது. ஆமென். ஒரு தொடர்பை உண்டாக்க போறார் தேவ ராஜ்யம். அதுதான் ராஜ்யத்துக்கும் இந்த பூமிக்கும் ஒரு தொடர்பு உண்டாக போகிறது. ஆமென். நமக்காக அவர் வானத்தை திறக்க போறார். நமக்காக ஆண்டு பண்ண போறாரு, வானத்தை திறக்க சொல்றாரு. வானம் திறந்து இருக்கிறது. ஆமென். வானம் திறந்து இருக்கிறது நீங்க காண்பீங்க. ஆமென். வானத்தை திறக்கிறார்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யத்தினுடைய உதவிகள் நமக்கு வரப்போகிறது. தேவ ராஜ்யத்தினுடைய உதவிகள் நமக்கு கிடைக்க போகிறது. ஆமென். தேவ ராஜ்யத்தினாலே வருகிற உதவிகள் நமக்கு வரப்போகிறது. நம்ம இதுவரைக்கும் உலக மக்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? இந்த அரசாங்கம் உதவி செய்வாரா? இந்த முதலமைச்சர் உதவி செய்ய மாட்டாரா? இந்த பிரதம மந்திரி நமக்கு உதவி செய்ய மாட்டாரா? இந்த அதிகாரி நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க? இந்த எம்எல்ஏ, இந்த ஊர் தலைவர், இந்த வார்டு மெம்பர்ஸ் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா என்று எதிர்பார்த்திருந்தல்ல. அல்லேலூயா. அந்த உதவியெல்லாம் வேஸ்ட். ஆமென். ஆனா இது முதல் நமக்கு பரலோக உதவிகள் கிடைக்க போகிறது. அல்லேலூயா. இது முதல் நமக்கு தேவ ராஜ்யத்தினுடைய உதவிகள் வரப்போகிறது. வானத்தை திறக்கிறார்னா ஆமென், நமக்கும் வானத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டாக போகிறது. ஆமென். ஆதியாகம புஸ்தகத்துல வாசிக்கும் போது அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தார்கள். மேலாக கர்த்தர் நின்று, அதுக்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமி தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமி வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அலியாளா இருக்கிற யாக்கோபை தேடி பரலோக ராஜ்யத்தினுடைய உதவிகள் வருகிறது. ஆமென். அவர் இந்த சொப்பனத்துல வானத்துல ஒரு ஏணி போடப்பட்டிருக்க அந்த நுனி பரலோகத்தை போய் தொட்டு கொண்டு இருக்கிறது. ஆமென். எட்டி இருந்தது. அங்கிருந்து கர்த்தர் பேசுறார். ஆமென். ஒரு தொடர்பு உண்டாகிறது. இன்றைக்கு ஏணியாக இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஏணியாக இயேசு இருக்கிறார். அவர் மூலமா நமக்கு உதவிகள் வருகிறது. அல்லேலூயா. இயேசு மூலமா நமக்கு உதவிகள் வருகிறது. என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் ஆமென், பிதா குமாரன் மகிமைப்படும்படிக்கு அதை என்ன பண்ணுவார்? அவர் வருவார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு ஏணியா இருக்கிறாரு. அந்த ஏணி ஆகிய இயேசுவின் வழியாக நமக்கு என்ன பண்ணுது? பரலோகத்தினுடைய உதவிகள், பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசைகள் வருகிறது. ஆமென்.